அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கலை திருவிழா போட்டி 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பள்ளி அளவில் போட்டி வச்சு அதில் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுடைய வீடியோவை எமிஸ் இணையதளத்தில் நாம் பதிவு செய்யணும். ஸோ அந்த வீடியோவை வச்சு தான் பிளாக் லெவல்லையும் வின்னர் செலக்ட் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் செலக்ட் பண்ணுவாங்க, ஸ்டேட் லெவல்லையும் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வீடியோவை நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம க்ரோம்க்கு போகணும். ஸோ க்ரோமில் போயிட்டு உங்கள் ஸ்கூலோடைய எமிஸ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த 3 லைன் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதில் ஸ்கூல் என்ற ஆப்ஷனில் காம்படிஷனுக்கு கீழே ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராமில் 2 ப்ரோக்ராம் காமிக்கும். ஒன்று CWSN, இன்னொன்று கலை திருவிழா நார்மல் சைல்டு. ஸோ ரெண்டும் தனித்தனியாக நம்ம செலக்ட் பண்ணணும். நம்ம ஸ்கூலில் CWSN ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அந்த CWSN ஸ்டூடெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு நம்ம வின்னர் போடணும். அதே மாதிரி நார்மல் சைல்டு இருந்தாங்கன்னா நார்மல் சைல்டுக்கு தனியாக போடணும், CW சைல்டுக்கும் தனியாக தான் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கலை திருவிழாவை மட்டும் டச் பண்ணோம்னா நம்மள்கிட்ட இருக்கிற நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் தான் விசிபிள் ஆகும். இதில் கிளாஸு. ஸோ நம்ம இப்போ 1 to 5 தான் நம்ம லிங்க் அப்டேட் பண்ணணும் வின்னரை. ஸோ அதனால் இந்த இடத்துல கிளாஸ் 1, 2 அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் காம்படிஷனை டச் பண்ணுங்கள். அதில் இண்டிவிஜுவல் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். டச் பண்ணி முடித்ததும் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டுன்னு வரும். ஸோ அந்த இண்டிவிஜுவலில் என்னென்ன ஈவெண்ட் இருக்கோ அது எல்லாமே காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு 1, 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வெறும் தனி போட்டிகள் மட்டும்தான், குழு போட்டி கிடையாது. ஸோ இந்த போட்டிகள் தான். ஸோ இதில் இருக்கிற ஒரு போட்டியாக செலக்ட் பண்ணுறீங்க. நம்ம செலக்ட் பண்ண உடனே முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு ஆட் பார்ட்டிசிபெண்ட்டும் வியூ பார்ட்டிசிபெண்ட் மட்டும் விசிபிள் ஆச்சு. இப்போ நமக்கு ஆட் பார்ட்டிசிபெண்ட் டேட் முடிஞ்சதுனால இப்போ ஒன்லி வியூ பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து செலக்ட் வின்னர்ஸ் இருக்கும். வியூ பார்ட்டிசிபெண்ட் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அவங்க நேம் இங்கே விசிபிள் ஆகும். நம்ம இப்போ செலக்ட் தான் பண்ண போகிறோம். அதனால் செலக்ட் வின்னரை டச் பண்ணுங்கள். நம்ம ஆட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நேம் காமிக்கும். இப்போது இந்த போட்டியில் முதல் 3 இடம் எடுத்தவங்கள நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். யாரை ஃபஸ்ட்டு டச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வின்னரை தான் ஃபஸ்ட்டு டச் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு வின்னர் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் தான் ஃபஸ்ட்டு டச் பண்ணணும். டச் பண்ண உடனே இங்கே என்டர் த வீடியோ லிங்க்குன்னு ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி செகண்ட் வின்னருக்கு செகண்டாக டச் பண்ணணும், தேர்டு வின்னருக்கு தேர்டாக டச் பண்ணணும். இப்போது இங்கே 3 லிங்க்குக்குமே நமக்கு பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் போய்ட்டு நம்ம வீடியோ லிங்க்கை காப்பி பண்ணணும். இப்போ நம்ம இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்குறீங்க. ஸோ நம்ம என்ன போட்டி எடுத்துருக்குறோம், ஒப்புவித்தல் தான் எடுத்துருக்குறோம். ஸோ ஒப்புவித்தலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின்னருடைய வீடியோ லிங்க் இங்கே, செகண்ட் ப்ரைஸ் இங்கே, தேர்ட் ப்ரைஸ் இங்கே நம்ம லிங்க்கை காப்பி பண்ணணும். நம்ம ஏற்கனவே எப்படி ட்ரைவில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி லிங்காக க்ரியேட் பண்ணி வைக்கிறதுன்றதை பார்த்துருக்கோம், எனபிள் பண்ணி வைக்கணும்னு. ஸோ அதில் இருக்கிறது மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைவில் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு தான் இங்கே காப்பி பண்ணி வைக்கணும். ஸோ எப்படி காப்பி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துக்கு சென்டர் பட்டனை அழுத்தி வெளில வந்துடுங்க. இப்போ நம்ம சிஸ்டத்தில் செய்கிற மாதிரினா அதை அப்படியே மினிமைஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ட்ரைவை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிஸ்டமாக இருந்துச்சுன்னா மினிமைஸ் பண்ணிவிட்டு சைடில் அந்த 3 டாட் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா நமக்கு ட்ரைவ் இருக்கும், அதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். மொபைலாக இருந்துச்சுன்னா சென்டர் பட்டன் அழுத்தி வெளியில் ட்ரைவை டச் பண்ணுங்கள். ட்ரைவில் நம்ம ஆல்ரெடி கலை திருவிழான்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கோம், அதை டச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செகண்ட் கேட்டகரினா ஃபஸ்ட்டு செகண்டை டச் பண்ணுங்கள். இப்போ ஒப்புவித்தலை டச் பண்ணுறீங்க. இப்போ அந்த ஒப்புவித்தலில் ஃபஸ்ட்டு வின்னர் நம்ம லிங்கை காப்பி பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு வின்னர் பக்கத்தில் இருக்கிற அந்த 3 டாட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் காப்பி லிங்க்குன்னு வரும். இதை டச் பண்ணிங்கன்னா லிங்க் இப்போ என்ன ஆகிடுச்சு, காப்பி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே இந்த 3 டாட்டை டச் பண்ணுங்கள். இப்படி வந்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். மினிமைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட், இவ்வளோ தான். ஸோ அதே மாதிரி அடுத்த லிங்க்கை நம்ம காப்பி பண்ணணும். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த சென்டர் சைடில் கொடுத்து வந்துக்கலாம். செகண்ட் வின்னரில் 3 லைனை டச் பண்ணுங்கள். அதே மாதிரி காப்பி லிங்க் கொடுங்க. அதே பேக் வாங்க. ஸோ அதே மாதிரி போயிட்டு செகண்ட் வின்னரில் அதே மாதிரி லிங்க்கை டச் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒன்றா நம்ம க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல காப்பி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி ஒரு போட்டியாக பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் டீச்சர்ஸ். தேங்க்யூ.